ஓகே. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஜீரியாட்ரிக் கேர் முதியோர் நலன் அப்படிங்கிறது. இப்போ முதியோர்கள் பார்த்திங்கன்னா என்ன அவங்க அடிக்கடி இது ஜாயிண்ட் பெயின் வரும், அதை தடுக்கிறது எப்படி, சுருக்கு பிடிக்காமல் இருக்கிறது எப்படி, இதுதான் தோள்பட்டை கழுத்து தோள்பட்டை முழங்கை இடுப்பு வலி முழங்கால் குதிகால் வலி இதெல்லாம் தடுத்தாவே ஒரு சில லட்சங்கள் மிச்சம் பண்ணலாம். ஃப்ராக்சர் கீழே அடிக்கடி விழுந்துருவாங்க, அதை தடுக்கிறது மூச்சு பயிற்சி இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் இருந்து நம்ம சேனலில் போட போகிறேன். ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். இதுதான் வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் எல்டர் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம், 24 days ப்ரோக்ராம். இந்த 12,000 ஆஃபரில் இது யார் வேணாலும் இது பண்ணலாம். இது நீங்கள் ஃபீல் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் இப்போ போட போகிறேன். இது 1/2 hour 4 weeks ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் தமிழ்நாடு முதியோர்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் வீக்லி 1/2 hour பண்ணிக்கிட்டா என்னென்ன நோய் தடுக்கலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்னென்னா சிம்பிள் டோ ஹீல் ரைஸ் 5 to 10 times. சிம்பிள் செவுத்து பக்கத்தில் நிற்கலாம், தனியாக விழுந்தால் விழுந்துருவாங்க. ஃபஸ்ட்டு செவுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு 5 to 10 times ஸ்லோவாக ஹீல் ரைஸ் ப்ரோக்ராம். இது எதுக்குன்னா அந்த கீழே விழாமல் இருக்குது, டைல்ஸில் பாத்ரூம் அடிக்கடி விழுந்துருவாங்க அப்படின்னு, அதுக்கு மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது டோ ரைஸ் ப்ரோக்ராம். இதுவும் 5 to 10 times செகண்ட் எக்ஸசைஸ். இது டோ ரைஸ் ப்ரோக்ராம் 5 to 10 times. இதை கொஞ்சம் இம்ப்ரூவ்னா கை பிடிக்காமல் இப்படி இடுப்பு வச்சுட்டு பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராம் இப்படி பண்ணுறது செவுத்து சப்போர்ட்டில் போனால் கீழே வந்துடும் வயசானவங்க. அதுதான் வால்ஸ் பக்கத்தில் நின்று பண்ணணும், முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் ஹீல் ரைஸ், இது டோ ரைஸ் செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் பேஸை கம்மியாக வச்சு பண்ணுறது, காலை ஒட்டிட்டு வச்சுட்டு பிடிச்சி நிற்கிறது. இது ரொம்ப முக்கியம். பாலத்தை ஒட்டி ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணி நிற்கிறது. இது ஏன்னா அது பேலன்ஸ் எப்பவுமே சென்டராக போவோம். பேஸ் அகலமாக தான் நிற்க முடியும். ஆனால் பேஸ் காலை ஒட்டினா அது ஒரு ட்ரைனிங், பேலன்ஸ் கீழே விடாமல் இருக்குது, அதுதான் அந்த ட்ரைனிங். ஒரு 5 to 10 seconds. இது சாதாரண லெவல் எப்படி, அட்வான்ஸ் லெவல் எப்படி. ஃபஸ்ட்டு செவுத்து பிடிச்சி நிற்கலாம், அப்புறம் இப்படி. இதுதான் அட்வான்ஸ் ஸ்டேஜ். இது 2 ஸ்டேஜ் எப்படிங்க, வால் சப்போர்ட்லாம் வேஜாக பண்ணணும். தேர்ட் எக்ஸசைஸ். மூணாவது டோ ஃப்ரண்ட் ஹீல் தான். இந்த மாதிரி ஒருவே போட்டு நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. செவுத்தை பிடிச்சிக்கிட்டே இந்த மாதிரி நடக்கும்போது ஃபஸ்ட்டு செவுத்தை பிடிச்சிட்டு நடக்கணும். சாதா ஸ்டேஜ், சிம்பிள் ஸ்டேஜ். ஓகேங்களா? இதுதான் ஹீல் பிஹைண்ட் டோமாங்க, டோல் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே போட்டு நடக்கிறதுப்பாங்க. ஓகே, இது சிம்பிள் ஸ்டேஜ். அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் தொடாமல், செவுத்தை தொடாமல் நடக்கிறது. பட் கேர் தெரப்பி பக்கத்துலேயே இருக்கணும், அந்த கீழே வந்துடுவாங்க. இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். இது ஃபோர்த் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இது வந்து பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு வந்து இது இடுப்புடையாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் 1 month கொடுக்கணும். இது வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ். ஓகேங்களா? அடுத்தது செவுத்தை பிடிச்சிக்கிட்டு சிம்பிள் அட்வான்ஸ் என்ன அப்படிப்பாங்க, ஹிப் மூவ்மெண்ட் ஒரு 5 to 10 times ஸ்லோவாக பண்ணணும். இது அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் தொடாமல் பிடிக்கிறது. இப்போ பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இதுமாதிரி பண்ண முடியும். அப்படி இந்த காலம் இந்த மாதிரி இது சிம்பிள் ஸ்டேஜ், ஸ்லோவாக தான் பண்ணணும். அதுக்கு நான் வந்து 1 month ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். மறந்துடுவாங்க, ஒரு நாள் சொல்லி கொடுத்தா நிற்காது. அதுக்கு நான் வந்து ஃப்ரெண்டே 500 ஃபீஸ் வாங்கி ஒரு 1 month ப்ரோக்ராமாக பண்ண போகிறேன். ஒருத்தங்க கேட்டாங்க, இது நான் ஜனவரி பணம் அடித்தேன். இதை நம்ம நிலந்து சேனல் போட போகிறோம். அப்போ இது சைட் வே. இது அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் தொடாமல் பண்ணுறது. ஓகேங்களா? செலுத்து தொட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி பண்ணது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிவிடுங்க. இது அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் தொடாமல் பண்ணுறது, செவுத்து தொடாமல் பண்ணுறது. இது பக்கத்தில் ஆள் இருக்கணும், கீழே வந்துடுவாங்க. இதையே சிம்பிள் ஸ்டேஜ்னால் தொட்டுக்கு சப்போர்ட்டில் பண்ணுறது, அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் தொடாமல் பண்ணுறது. இது பண்ணும்போது அவங்க வந்து ஃபுட் பேலன்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? இது சிம்பிள் எக்ஸசைஸ். ஒரு 5 எக்ஸசைஸ் போட்டோம். அடுத்தது என்னென்னா ஒரு காலில் நிற்கிறது, செவுத்தை தொட்டுக்கிட்டு 1 2 3 4 5 விடுறது. இது சிம்பிள் ஸ்டேஜ். அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் தொடாமல் நிற்கிறது. 1 2 3 4 5 விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 times. சிம்பிள் ஸ்டேஜ் இந்த காலத்தை மாதிரி 1 2 3 4 5 திரும்ப தொடாமல் 1 2 3 4 5. இது ரெண்டாவது சிம்பிள் ஸ்டேஜ். அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணாமல் போது அவங்களால தொடாமல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வால் சப்போர்ட் தான் பண்ணணும். ஓகே, இது நம்ம ப்ரோக்ராம் டெய்லி ஸ்டார்ட் ஆகுது. 1 month நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பேன். ப்ரீத்திங் டெக்னிக், மசில் ஸ்ட்ரென்தன், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்,
ஸோ many மெடிடேஷன் யோகா எல்லாமே ஆட போகுது. இது ஒரு பேக்கேஜ். ஓகே, முடிஞ்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.